சாமி சரணம். இப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிவி பழம் வேற லெவல். இன்னைக்கு சனிக்கிழமை பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூக்கடைக்கு போயிருந்தேன். அங்கே இந்த பழம் நாங்கள் எப்பவுமே வாங்கி வந்து சாப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பழம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பழத்தில் நிறைய விட்டமின் இருக்குது, வேறு லெவல். ஆஸ்மா நோய்க்கு உதவும், வயிற்று புண்ணுக்கு உதவும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரத்தம் உறையிறது இதெல்லாம் சரிப்படுத்தும், கொழுப்புகளை கரைக்கும். அதேமாரி உடல்நல சரியில்லாதவங்களாம் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டா டக்குன்னு உடம்பும் நல்லாயிருக்கும். பிளட் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறவங்களாம் உடம்பு முடிஞ்சாமல் போய் அந்த மாதிரி டைமில் அந்த டெங்குக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த கிவி பழம் ரொம்ப ரொம்ப அருமையான உதவும். சாப்பிட்ட உடனே அந்த பிளட் கவுண்டிங் ஏறும். எல்லாத்துக்குமே ரொம்ப 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 அற்புதமான ஒரு பழம் கிவி பழம். இந்த பழத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, கிவி பழம். இது அழகாக மேலே இருந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த பாருங்க, இந்த தோலெல்லாம் சீவிட்டு சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு பழம் வாரத்துக்கு ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக உடம்புல பலம் கம்மியாக இருக்கிறவங்களாம் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். ரொம்ப 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 அருமையான ஒரு பழம் கிவி பழம். சாப்பிட்டு காட்ட பாருங்க. செம்மையாக இருக்கும் இந்த பழம். சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள்.